பிள்ளை பெற்றுக்கணும், இந்த வயசுல வீடு வாங்கிடணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் வந்துச்சு. நான் சொன்னேன், லைஃப் அப்படி இல்லை. ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டின்னு கிடையாது. ஏக்கு அப்புறம் எஃப் வரும், எஃப்க்கு அப்புறம் இசட் வரும், இசட்க்கு அப்புறம் ஒன் வரும், ஒன்னுக்கு அப்புறம் டெல்டா வரும். அடுத்து என்ன வருதுன்னு எவனுக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எது நடந்தாலும் அதை தைரியமாக நான் ஃபேஸ் பண்ணுவேன். அதை என்னுடைய வேல்யூ சிஸ்டமில் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். என்னுடைய ஸ்கில் செட்டை நான் டெவலப் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா அதை உடச்சி நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் தி ஒன்லி ரூல். இந்த மாதிரி எத்தனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு எக்கச்சக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஃபேஸ்ட் troubles even with some of the highest power centers in this country. அதை எக்ஸாக்டாக சொல்ல விரும்பல. இருக்கிறதுலே பெரிய அதிகார மையத்தில் இருக்கிற சில மனிதர்கள் கூட டைரக்டாக நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் டுக் them to court, லீகலாக ஃபைட் பண்ணியிருக்கேன். பட் லீகலாக அது எப்படி ஃபைட் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும்னா அதுக்கான ஸ்கில் செட்டை நான் கற்றுக்கேன். அதுக்கான அவங்களுக்கு உடைய